ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறப்போ சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவோட கிரியேட் பண்ணால் அது நமக்கு எவ்வளோ பெரிய பலன் கொடுக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டிங் டூலில் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா போஸ்ட். ஒரு போஸ்ட்டை டிசைன் பண்ணுறோம், அந்த போஸ்ட்டுக்கு எப்படி இருக்கணும்னு நம்ம நினச்சிருக்கோமா, அதுக்கு எதுவும் ஃபார்முலா இருக்கான்னு நமக்கு தெரியுமா? ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறப்போ சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவோட கிரியேட் பண்ணால் அது நமக்கு எவ்வளோ பெரிய பலன் கொடுக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். AIDA. ஃபஸ்ட்டு ஏன்னா என்ன? அட்டென்ஷன். எப்படி கவனத்தை ஈர்க்கிறது. நம்மளோட போஸ்டர்ஸில் என்ன மாதிரியான கலரை வைக்க போகிறோம், அந்த கலர் நம்ம டார்கெட் பண்ண போகிற கஸ்டமருக்கு பிடிச்சிற மாதிரி இருக்குதா, அதோட தலைப்பு என்ன? இதுதான் முதல் ஃபார்முலா, அதாவது அட்டென்ஷன், ஏயோட முதல் ஃபார்முலா. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அதில் ரியலிஸ்டிக்கான இருக்கக்கூடிய படங்கள் போட போகிறோமா, அந்த படங்கள் அவங்கள இது என்னதுன்னு பார்க்க வைக்கிற மாதிரியான படமாக இருக்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது. நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான். மூணாவது ஃபார்முலா டிசைர். ஆசையை தூண்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, பை ஒன் கெட் ஒன், இதை வாங்கினா இந்த பெனிஃபிட்டு, இந்த ப்ராடக்டால் உங்களுக்கு இவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் மூணாவதாக சொல்கிறது. நாலாவது ஆக்ஷன், கால் டு ஆக்ஷன். அவங்க அந்த போஸ்டரை பார்த்து முடித்த உடனே ஒரு பர்டிகுலரான ஃபோன் நம்பர் கால் பண்ணணும், இல்லை அந்த அட்ரஸுக்கு வர வைக்கணும், இல்லை அந்த மொபைல் ஆப்புக்கு உடனே டவுன்லோட் போட வைக்கணும். இதுதான் அந்த நாலாவது AIDA. அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர், ஆக்ஷன். இந்த நாலும் தான் ஒரு சோஷியல் மீடியாவோட முக்கியம். ஒரு சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போடுறப்போ அது எத்தனை பேருக்கு போகுது அப்படிங்கிறத விட உங்கள் டார்கெட் ஆடியன்ஸுக்கு எத்தனை பேருக்கு போகுதுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். 10,000 பேருக்கு போகிறது முக்கியம் இல்லை, உங்கள் செக்மெண்ட் என்ன, அந்த செக்மெண்ட்டுக்கு தேவையானவங்களுக்கு அது போகுதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் இந்த போஸ்டரை பார்த்து அவருக்கு என்ன தாட் வருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தாட் படி ஒரு சோஷியல் மீடியா போஸ்டரை நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணி எடிட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லீட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதியர்.